எனக்கு என்னுடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அடையாளம் தந்த இயக்குனர் தம்பி முத்தையா கொம்பன் படம் மூலமாக. நான் இப்போ ஊரில் அந்த கொம்பன் படம் ரிலீஸ் ஆன பிறகுலேருந்தே ஊரில் சொந்த பந்தங்கள் தெரிஞ்சவங்கெல்லாம் பாப்பா கொம்பா இது கொம்பன் தான் கூப்பிட்றாங்க நிறைய பேர். மலைச்சாமின்னு ஒரு லாரி ஓனர் இருக்கார், அவர் என்ன கொம்பா அப்படின்னு கூப்பிடுவார் நம்மளை. அப்படி எனக்கு ஒரு முக்கியமாக இங்கே மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் எங்கே போனாலும் சரி அந்த கொம்பனை தான் சொல்கிறாங்க எல்லாருமே. மதையானை கூட்டம் கிடாரி பாயம்புலி இப்படி தாண்டி வந்திருந்தாலும் எனக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்த இயக்குனர் தம்பி முத்தையா. அவருடைய படங்களில் குடும்ப உறவுகளை சொல்லி வர்றாரு. குட்டிப்புலி தாயும் மகனும், அப்புறம் கொம்பன் மாமன் மருமகன், அப்பத்தா பேரன், இப்படி ஒவ்வொன்றா வர்றாரு. இந்த தேவராட்டத்தில் அக்காவுக்கும் தம்பிக்குமான உறவை சொல்கிறார். உறவுகள்லேயே தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவை விட எல்லா எல்லாரும் எல்லா குடும்பங்களையும் அனுபவிக்கிற ஒரு விஷயம். தாயும் பிள்ளைக்குமான உறவை விட தகப்பன் மகனுக்குமான உறவை விட மாமன் மருமகனுக்குமான உறவை விட அக்காவுக்கும் தம்பிக்கும் ஒரு உறவு இருக்கும் பாருங்க. தாய் கூட நம்ம மேலே அவ்வளோ பாசம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா கூட பிறந்த அக்கா தங்கச்சியை தம்பி மேலே, அண்ணன் மேலே கூட இருக்காது, தம்பி மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க. ஏன்னா நான்லாம் ரொம்ப எங்கள் அம்மாவும் அப்பாவும் உயிரோட ஜேன்னு வாழ்கிற காலங்களிலும் என் அக்காவால் தான் நான் வளர்க்கப்பட்டேன். ஏன்னா அப்படி போத்தி வளரும். நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவ்வளவு கண்டு தாம் பிள்ளை தாம் புருஷனை விட என் மேலே தான் எங்கள் மேலே தான் பாசம் வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட அக்கா தம்பியோட உறவை இந்த கதையில் சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் நானே இருக்கேன். ஒரு சின்ன முக்கியமான ரோல், சின்ன அளவு தான் வந்திருக்கேன் நான். ஒரு பெரும் குடும்பத்தின் கதை இது, ஒரு பெரிய விருட்சத்தின் கதை இது. இந்த பெரும் குடும்பத்தின் தலைமகனாக, இந்த பெரு விருட்சத்தின் ஆணிவேராக இது என் கேரக்டர் இருக்குது. ஒரு 6 பெண் மக்கள், ஒரு பையன் ஹீரோ. இவ்வளவு பேருக்கும் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள். ஏன்னா இங்கேருந்து தான் அந்த கதை கிளம்பி வருது. அதில் ஒரு முக்கியமான ரோல் தம்பி இப்போ முத்தையா கூப்பிட்டாரு, போய் இப்போ பண்ணியிருக்கேன் நான். இதில் என்னென்னா, என்னுடைய கதைகளுக்கு என்னுடைய கதைகள் திரைப்படமாகிற வேலைகள் சில வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஸ்க்ரீன் பிளே எழுதி வர்றபோது யோசிப்பேன் என்னுடைய கதையில் வர்ற அந்த உடம்போட அந்த உயரத்தோட அவ்வளவு ஆகிருதியோட தமிழில் ஒருத்தருமே இல்லையே ஹீரோ என்ன அப்படிங்கிற வருத்தம் எனக்கு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. அண்டை மாநிலத்தில் அப்படி வர்றான் ஒருத்தன் என்ன, அப்படிலாம் வெளியே வர்றாங்களே, இங்கே ஆளும் இல்லையேன்னு ஏங்கி இருக்கிற நேரத்தில் வந்தாரு பாருங்க கௌதம் கார்த்திக். பாருங்களேன், இந்த டீசர் இதுகளும் பாருங்க, திட்டின்னு இருக்கு. என்ன இந்த உயரத்தோட இந்த உடம்போட தமிழில் ஒரு ஹீரோவை காட்ட முடியுமா? என்ன இன்னொன்று, வெறும் உடம்பு மட்டும் இல்லை, அத்தனை நளினங்களும். அவர் அவ்வளோ எவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஊட்டியில் படித்து எப்படி வந்த பையன் அவர் சகலத்தில் இறங்கி அடிக்கிறார். ஏன்னா மிரட்டி அவருக்கு ஒரு முக்கியமான படம். கௌதம் கார்த்திகை 2-3 வருஷம் நான் கொம்பனில் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு, இளஞ்சமூரில் போய்கிட்டு இருக்கு கொம்பன் படம். அந்த நேரம் ஒரு விஷயமா கௌதம் கார்த்திகை நான் சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. நானும் அவர் சவேரா ஹோட்டலில் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு. ஒரு 5 மணிக்கு வந்துடுறக்குள்ள மெசேஜ் கொடுக்குறாரு. நான் 4:30 போயிட்டேன். அவர் இப்போ தான் இவ்வளோ பெரிய ஹீரோவை எல்லாம் 2-3 படங்கள் நடித்தவர். என்ன நான் ஒரு 4:30 போய் வெயிட் பண்ணுறேன். 4:31 32 மணி போய்கிட்டே இருக்கு. 4:59 வரை வாசலை பார்த்துக்கிட்டே இருக்கு, காணோம். 4:59 வரை வாசலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், காணோம். 5:01 வரல, அவரு 5 மணிக்கு வந்தார். 4:59 வரல, 5:01 வரல, 5 மணிக்கு டான் இறங்கி ஹலோ அங்கிள் இறங்கினார். இறங்கி ஒரு 2.5 மணி நேரம் ஒரு கதையை சொல்கிறேன். கேட்குறாரு. கேட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கார். முடிக்க கண்ணை மூடினார். கட்டாயம் பண்ணுறாங்க அப்படின்னார். பண்ணிட்டு சொல்கிறார் இன்னொரு விஷயம். அதில் ஒரு ரெண்டு மேட்ரு, இன்னும் 2 விஷயம் வருதில்ல.
அவர் உடனே கிடச்சிருச்சா அப்படின்னு சரின்னு சொல்லாமல் என் கேரக்டரை விட அந்த கேரக்டரை கொஞ்சம் அப்படி தூக்கி வைங்கல அந்த இடத்துல கிளைமேக்ஸில் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, வளர்கிற இடத்துல எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர். இப்போ பாருங்கள், இப்போ இருக்கிற கோப்பை பார்த்தா, இவர் இந்த படத்தில் இருக்கிற கோப்பை பார்த்தா அவங்க தாத்தா அப்பாலாம் தாண்டிடுவார் உறுதியாக. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஹீரோ வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். தமிழ் திரையுலகின் மிக முக்கியமான ஒரு பெரிய ஒரு ஆலமரம் ஞானவேல் ராஜா சார் இல்லை, அவர் வந்து இப்படி படங்களை வந்து இவ்வளவு இதாக பல விஷயங்கள்ல அதுக்கு முன்னாடிலாம் எங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் தாண்டி அடித்து வந்து பாருங்கடான்னு நின்று அடித்து தூக்கி போடுற ஒரு பெரிய ப்ரொடியூசர் அவர். இந்த படம் வந்து எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் சொன்ன மாதிரி ஜாதி படம் அல்ல. நான் துவக்க காலங்களில் வந்து அறிவொளி இயக்கத்தில் அலைகிற காலங்களில் வந்து எந்தெந்த அந்த நாடு பூரா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நாட்டின் கலைகளை பற்றி, ஆட்டக்கலைகளை பற்றி நான் ஒரு இது பண்ணுற போது தேவராட்டம்னு ஒரு விஷயம் அப்போ தான் எனக்கு காதுக்கு வருது. தேவராட்டம்னா தேவமாரி மட்டும் ஆடுவாங்க போல்ட்டுக்குன்னு நினச்சி நான் போனால் தேவமாரி யாருமே ஆடலைங்க. தெரியுமா? இந்த ஆட்டத்தை தேவமாரி யாருமே ஆடலை. தென் மாவட்டங்களில் குறிப்பாக வந்து விருதுநகர் அந்த பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா பூரா வந்து நாயுடுகள் தான் இந்த ஆட்டம் ஆடுறாங்க, தேவராட்டம். இது வந்து ஜாதிய கலை அல்ல, இது ஒரு ஆட்டக்கலை. ஆட்டக்கலை அந்த இதை வந்து முத்தையா வச்சு இந்த டைட்டில் வச்சதுக்காக அவர் இதுக்கு விளக்கம் சொல்லி வர்ற அளவுக்கு வந்து நிலைமைகள் இருக்குது. ஆனால் ஒரு டயலாக் இருக்குது, தப்பை தட்டி கேட்கணுங்கிறன்னா இது என்ன புலந்தம்னு இருக்கணும். என்ன டயலாக் இது? ஏன் பிறந்த வளர்ந்தம்னு இருக்கக்கூடாது, பிறந்தா நல்லதுக்காக 4 பேரை புலந்தம்னு இருக்கணுங்கிறாரு. என்ன, அந்த புழக்கிறதுக்கு ஒரு நியாயம் வேணும் இல்லையா? புழக்கிறதுக்கு அவரவருக்கான ஒரு நியாயம் வேணும். அந்த நியாயம் ஒரு சுயநலம் சார்ந்தோ, ஒரு ஜாதி சார்ந்தோ, ஒரு சமூகம் சார்ந்தோ, ஒரு இனம் சார்ந்தோ இருக்கக்கூடாது. என்ன, ஒரு ஒரு சமூக சமூகத்துக்காக இருக்கணும் அந்த விஷயம். ஒரு தன் இனத்துக்காக, தன் ஜாதிக்காக, தனக்காக இருக்கக்கூடாது. அந்த புழக்கிற விஷயம், அந்த தைரியம், தட்டி கேட்குற விஷயம், அதான் படத்தில் வச்சுருக்காரு. தட்டி கேட்க மாட்டாங்க, கேட்கல. நாகரிகம் வந்து நுழைஞ்சி நளினமாக எல்லாத்துக்கும் பேசி பதிலை சொல்லி உள்வாங்கிட்டு அப்படி இந்த நழுவி போகிற பழக்கமாகி போச்சு நம்ம நாட்டில். அது ஒரு நாகரிகமாகி போச்சு. அடி நில்லு கேளு அப்படிங்கிறத முத்தியா வைக்கிற ஒரு பெரிய விஷயம் அந்த படத்தில். ஏன்னா அந்த தைரியம் இது வந்து அந்த இவ்வளவு வேகத்தோடு, இவ்வளவு தைரியத்தோடு வந்து தூக்கி அடித்து கேட்குறது தைரியம் ஒரே ஆள் முத்தியா தான் கேட்க முடியுது. ஒன்று. ரெண்டாவது, மதுரையை இதுபோல் வந்து இப்போ இந்த ட்ரெய்லரில் பார்த்த அளவுக்கே பார்த்தீங்கன்னா இதுபோல் அப்படி அசலாக அப்படி வச்சுருக்காங்க மதுரையை இந்த படத்தில். ஏன்னா மிக ஒரு பெரிய ஒரு கடப்பாடோடு இந்த படத்தை வந்து முத்தையா பண்ணியிருக்காரு. அவருடைய தொடர்ந்து அவருடைய திரை வாழ்க்கை வந்து மென்மேலும் வளரணும். இந்த தேவராட்டம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும், உறுதியாக அடையும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கதை, தமிழ் மக்களின் கதை, தமிழ் மண்ணின் கதை நிச்சயம் வெற்றி பெறும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.